மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து துரை வைகோ விலகல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகனும் கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்து